திருச்சி அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படுக்கைகளை பார்வையிட்டு அனைத்து மருத்துவரிடம் ஆலோசனை கூறினார். தடுப்பூசி விடுபட்ட மக்கள் கண்டிப்பாக போட வேண்டும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கூறினார். தடுப்பூசி போட்டால்தான் நோய் வராமல் பாதுகாக்கலாம். டெல்லியில ஏற்றங்கள் போனாலும் 400க்கு கீழே இறங்கவில்லை. அதே மாதிரி கேரளாலையும் 700க்கு மேற்பட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் அதே மாதிரி கர்நாடகாவில் 150க்கு மேற்பட்ட 400க்கு பதிவாகி கொண்டிருக்கு. இந்த சூழலில் தான் நம்ம தமிழ்நாடு உள்ள இருக்கு. அங்கே நீங்கள் பார்க்கும்போது ஏப்ரல் 15ஆம் தேதி 2021 எனக்கு நன்றாக ஏறத்தாழ நம்ம 422 என்று மிக குறைந்த அளவு பதிவாயிட்டு, சென்னையில் 12 என்று பதிவானது. அது இப்போ சற்று டக்குன்னு ஒரு 40, 50 அப்படின்னு ஏற தொடங்கி உள்ளது. நமக்கு பொதுமக்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஏனென்றால் நான் தொடர்ந்து சொல்லுவேங்க, 3 அலைகளை நம்ம முழுமையாக வென்றுவிட்டு கடைசியில கரை ஒதுங்கும் நேரத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ அண்மையில நாங்க பார்த்தோம், ஏப்ரல் 19ஆம் தேதி ஐஐடியில ஒரு கிளஸ்டர் வந்தது. ஏப்ரல் 15 தான் மிகவும் குறைவா இருந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதியில ஆங்காங்கே 1, 2 கடைசியா மே முதல் வாரத்தில் முழுமையாக அது ஒழிக்கப்பட்டும் போது அந்த இதில் 7000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து சுமார் 234 பேரை நம்ம கண்டறிந்து முழுமையாக ஒழிச்சிட்டோம். முழு ஒத்துழைப்பு ஐஐடி நிர்வாகம் கொடுத்தது. அது முடியும் நேரம் தான் மே முதல் வாரத்தில் நமக்கு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி அங்கே நமக்கு ஆங்காங்கே வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 74 என்ற அதோட எண்ணிக்கையில போய் நின்றுது. அதையும் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 14 கேஸ் வந்தது. இதனை தொடர்ந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது டக்குனு இப்போ நாங்கள் பார்த்தா ஒரு தனியார் கல்லூரி பொறியியல் பல்கலைக்கழகத்தோட கல்லூரி கேளம்பாக்கத்தில் அங்கேயே இப்போ ஆங்காங்கே 1, 2 வந்தது. நேற்றைய தினம் நாங்கள் 410 கேஸை செக் பண்ணாங்க. அதில் 25 பதிவாயிருக்கு. இது என்ன எடுத்துக்காட்டுன்னா, நமக்கு வைரஸ் ஒழிக்கும் நேரத்தில் நம்மளே அதை வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை எல்லாமே ப்ரிலிமினரியா நாங்க செக் பண்ணும்போது என்னதுன்னா, வெளி மாநிலத்திலிருந்து மாணவர்கள் வராங்க. அந்த மாணவர்கள் தான் முதல் இந்த 3 நிகழ்ச்சியில் மருத்துவரின் வனிதா, மெடிக்கல் சூப்பரண்ட் அருண்ராஜ் மற்றும் மருத்துவர்கள், சுகாதார செயலாளர்கள் கலந்து கொண்டனர். எமது செய்தியாளர்களிடம் பேசும்போது winExpress செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர்.